ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் கீரை பொரியல் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப குறைவான நேரத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த கீரையில் வேணால் இந்த மாதிரி பொரியல் செய்யலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது அரைக்கீரை. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் தாளிக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ்னால் ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ணது. வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். அடுப்பை நார்மலான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரைக்கீரை 2-3 டைம் நல்லா அலசிட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய இலைகளாக இருந்தால் தண்ணி இல்லாமல் அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். கீரைக்கு இப்போ உப்பு சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்த உடனேயே நல்லா சுண்ட ஆரம்பிக்கும். இலையெல்லாம் நல்லா சுருங்கினதுக்கப்புறமா இதில் லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ அந்த தண்ணியிலையே ஒரு 3-4 நிமிஷம் கீரையை வேக வச்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவே இது வெந்துடும். இப்போ கீரைக்கு தேவையான அளவு லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக நம்ம தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கட்டு கீரையில் நான் பாதி தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 பேருக்கு இது தாராளமாக சாப்பிட்லாம். தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த கீரை ரெடி பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி வச்சுருந்தோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை பொரியல் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.